ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் சாய்ராம் காலேஜ், how are you doing? இவ்வளோ நாள் செம்ம கிரௌடுங்க, செம்ம கிரௌடு, பயங்கரமா இருக்கு. ஐயோ, நான் இங்க வரும்போதே எவ்வளோ, that's what I call a warm welcoming. I love you all. Thank you for having us here. அதாவது நீங்க நடிச்ச படத்தோட சப்டைட்டில்ஸை பார்த்தே நாங்கெல்லாம் உங்களை பிரேமலு ஃபீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நாங்க ஒரு லவ் ஃபீல்ல இருக்கோம். ஸோ ஹவு இஸ் இட், எப்படி இருந்தது எல்லாம்? ஒரு சின்னதா ஒரு 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 எப்படி புரியல? இல்ல, டூட்ல நடிச்சது, இந்த லவ் ரிசீவ் பண்றது, இது எல்லாமே எங்களுக்கு வந்து சின்னதா சொல்லணும்னா என்னன்னு சொல்வீங்க? ஐயோ, உண்மையா சொல்லணும், இட் ஃபீல்ஸ் சரியல் ஃபார் மீ. ஏன்னா இவ்வளோ அன்பா எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். யூ ஹாவ் மேட் மீ ஃபீல் லைக் ஐ எம் ஒன் ஆஃப் யுவர் ஓன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். டூடை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, திஸ் மூவி இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா the crew, everyone, I had so much fun shooting with them. Abram, to name all of them, first of all, Kirti Anna, thank you so much எனக்கு இந்த opportunity கொடுத்ததுக்கு. And our producers, Naveen sir, Ravi sir, Abram, Anil sir, he is not there I guess. Thank you, Niket Anna. It was so much fun working with you. Lata ma'am, Abram, Bharatana, and Pradeep sir, amazing co-star. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நீங்க, தெரிஞ்சும் தெரியாமையும், because I've learned a lot from you. Thank you so much. Sharat sir, thank you. சரத் சார் பற்றி சொல்லணும்னா எப்படின்னா, இஃப் ஐ எம் சிட்டிங் குவைட் சம்வேர், நோ, ஹில் ஆஸ்க் மீ வாட் ஹேப்பன் டு யூ. யாருமே அது பார்க்க மாட்டாங்க. லைக் எப்படின்னா, ஹில் கம் அண்ட் சிட் வித் மீ, என்னாச்சு உனக்கு? அப்போ I'll say, சார் ஐ ஹாவ் திஸ் ஆங்ஸைட்டி, ஐ எம் டூயிங் திஸ் சீன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார், எனக்கு கொஞ்சம் ஆங்ஸைட்டியாக இருக்குது. அப்போ ஹில் சிட் அண்ட் டாக் டு மீ. He doesn't have to do that, but that's the kind of எப்படி சொல்றது, love I have for you. Thank you so much sir. And Sai, it's amazing to work with you. ஒரு டைம்ல I had a chance to work with him but I missed it, but I'm happy that we got another chance here. So lovely. Thank you so much for everyone for and Aishwarya, Hridu is not here, I'm taking his name, Hridu. Everyone, the whole cast and crew of this film, thank you so much. And yeah. Yes. நிகேத் சார் சொன்னார், இந்த மாதிரி பயங்கர காம்படிட்டிவ், நீங்க மாறி மாறி நான் ஒரு சீன் பண்ணா நான் ரெண்டு பண்றேன், நீ இதை பண்றியா, நான் இப்படி ரியாக்ஷன் விடுறேன்னு நீங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. நிகேத் சார் சொன்னாருல்ல, நீங்களும் பிரதீப் அவர்களும் வந்து காம்படிஷன் இருந்தது, நான் இந்த சீன் ஓஹோ நீ இதுல ஸ்கோர் பண்றியா, நான் இதுல ஸ்கோர் பண்றேன்னு மாறி மாறி நீங்க ஒரு போட்டி போட்டுக்கிட்டீங்கல்ல, அது ஏதாச்சும் ஒண்ணு பயங்கரமா போட்டி போட்டு வெறியான ஒரு மொமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? போட்டினா அப்படி இல்லைங்க, இட்ஸ் லைக் தி கிவ் அண்ட் டேக். இப்போ ஒரு சீன்ல, இப்போ ஒரு சீன் எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் வீல் ஹேவ் சம் ரிஹர்சல்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட், நோ, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டேக் கூட இருக்கட்டும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல தான் எங்களுக்கு தெரியும் what he is going to do, what I'm going to do. Right. So அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் டேக்ல பண்ணிடுவாங்க, we'll just do it. நேச்சுரலா அது வந்துடும் அந்த கிவ் அண்ட் டேக். அது பார்க்கும் போதே எங்களால் அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. and we are very very excited and looking forward. October 17th நாங்கள் எல்லாருமே வெயிட்டிங். ஆனால் ஒருத்தர் மட்டும் இங்கே வெயிட்டே பண்ண முடியாம, இல்லைங்க ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காரு, உங்களை ஸ்பெஷலாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை மட்டும் வர சொல்லிடலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ், ஏங்க வாங்க. ஐயோ, ஹாய்ண்ணா. வணக்கங்க. வணக்கங்க. உங்களை பார்க்கும் பொழுது அப்படியே என்னங்க இது திருவிழா மாதிரி இருக்கு. ஏங்க அப்பாடா, ஐயோ எங்க இருக்கீங்க? எங்க
எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்க? சூப்பர், நல்லா இருக்கீங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏங்க கூமாப்பட்டியில வந்துட்டு பட்டாப்பட்டி கூட போட மாட்டீங்க, என்ன என்ன கதை? எதனால இவ்வளவு ஒரு அவசரம் அவங்கள பாக்குறதுக்கு? எங்க பொண்ணு கேரளா பொண்ணு, நான் கேரளாவே மாறிட்டேன். ஓஹோ, அங்கனையோ? ஆமா. மனசுலாவோ மலையாளம் உங்களுக்காக நான் மலையாளம் கத்துட்டு மலையாளியே மாறிட்டேன். அப்படியா? இப்ப கூமாப்பட்டிக்கார இல்ல, அதான் மலையாளி. ஏங்க இந்த ஸ்டேட் கேரளா, என்னோட சிஎம் விஜய் பினராயி அதே மலையாளி. மலையாளத்துல சொல்லுங்க அப்போ. என்னங்க மலையாளத்துல சொல்லுங்க அப்போ. அப்படியாங்க? உங்களை பார்க்கும்போது என்ற அம்மே ஐ லவ் யூ மா. ஏங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க. ஐ லவ் யூன்னு மலையாளத்துல சொல்லுங்க. என்னங்க ஐ லவ் யூன்னு மலையாளத்துல சொல்லுங்க நீங்க. நான் இன்னும் பிணைக்கணும். கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். சிரிப்ப பாருங்க. மேடம், எங்க அம்மா வந்து இவங்களுக்கு மனசு நிறைவா ஒரு கிஃப்ட் கொடுக்குன்னு சொன்னாங்க. அந்த கிஃப்ட கொடுத்துட்டா நான் சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி இருப்பேன். அப்படிங்களா? அப்ப கொடுத்துருங்க. அம்மா சொல்லிருக்காங்கன்னா அந்த சென்டிமெண்ட் எல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது, பண்ணிடலாம். ஏங்க அந்த கிஃப்ட கொண்டு வாங்க. ஏங்க முத இங்க பாருங்க, இந்த கிஃப்ட கொடுத்துருக்கேன். ஏங்க இது பிடிச்சிருக்காங்க? புரியல. ஏங்க பிரதீப் சார் என்னங்க சொன்னாரு? இங்க பாருங்க, தாலி என்று சார் என்ன சொன்னாங்க? என்னங்க பிரதீப் சார் என்ன சொன்னாங்க? தாலி என்று தாலி செட்டே கிடையாதுன்னு சொன்னார்ல. தாலிக்கு மரியாதை இல்ல, தாலியோட பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் மரியாதை. ஆமா, அதேதான். எங்க தாலி பின்னாடி எங்க பையனோட செட்மெண்ட் இருக்கலங்க. எங்களை பாருங்க. என்னோட ஃபீலிங்ஸ் சொல்லவா? சார் பிரதீப் சார் வந்து ஒரு ஆட்ட சொல்லி கொடுங்க. ஏங்க தமிழ்நாட்டில் நீங்க பசங்க வெறித்தனமா லவ் பண்ற காரணமே நீங்க தான் சார். சார் கட்டிட்டுமா சார்? அவரே சொல்லிட்டாரு. गाइस நீங்க சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? ஏங்க ஏங்க என்றாமே நீங்க சொல்லுங்க மக்களே. நான் அவங்க சொல்றத கேட்பேன். சோ they are saying no, right? வேணான்றா. வேண்டாம். பாத்துங்க, அந்த சொல்லிட்டாங்க. இப்ப ஏன் மக்கள் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மக்களே இவங்களுக்கு நான் இந்த கிஃப்ட கொடுக்குறவா, நீங்க சொல்லுங்க மக்களே. வேண்டாம். மக்களே சொல்லிட்டாங்க. நான் இதுக்காக வெயிட் பண்ணுவேன். நீங்க பிடிச்சிருந்தா சொல்லுங்க, இந்த கிஃப்ட கொடுக்குறேன். இல்லண்ணா வேண்டாம். நான் அண்ணான்னு வேற கூப்பிட்டாங்க. நான் ஒரு டான்ஸ் ஆடுவோம் மக்களுக்கு. சரி, நான் டான்ஸ் ஆடலாம். ஐ லவ் யூ டூங்க. மேடம், இதை நீங்கள் வந்து இதை நீங்கள் இந்த காம்பினேஷனை நாங்கள் வந்து வேர்ல்டே எதிர்பார்க்கல. நான் முடிஞ்ச அளவுக்கு அவரை வந்து நெக்ஸ்ட் டைம் அவாய்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆனால் அதை அண்ணான்னு சொல்லி நீங்கள் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் மமிதா பாய்ஜி அவர்களுக்காக. ஐ லவ் யூ. அண்ட் நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக அப்படி ஓப்பன் ஆர்ம்ஸோட வெல்கம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அக்டோபர் 17 உங்களை நாங்கள் தியேட்டர்ஸில் பார்க்குறோம். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் தீபாவளிக்கு லைக் அக்டோபர் 17க்கு தியேட்டர்ல போய் நம்ம படம் டூட் பாருங்க. அண்ட் லெட் மீ நோ ஹவ் இஸ் இட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் गाइस. தேங்க்யூ. கட்டி பிடிச்சிக்கிட்டேன். ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. நீங்க தான் ஓஜி டூட் ஆச்சு. யாரை கட்டி பிடிக்கிறோம்? யாரை வேணாலும் நீங்க கட்டி பிடிக்கலாம், தப்பே இல்லை. எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டீங்க. தேங்க்யூ. என்ன சொல்ல பிரியாக்கா? என்ன சார் அங்க பாத்தீங்களா நடுவுல எப்படி நிக்கிறீங்கன்னு? என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். இப்போ சொல்லுங்க. நயன்தாரா வரலையே. ஓ, எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் சாங்கை போட்டு நிறுத்திடாதீங்க ஃப்ளோவை. வாங்க வாங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார். மைக் வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ரொம்ப பேஸாக இருக்குது. என் காதில் வந்து அது ஜிம்மு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம், குட் மார்னிங் அண்ட் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ். இந்த சாய் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த பசி நேர வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கேருந்து ஆரம்பிக்கன்னு தெரில. கதையை சொல்லாதீங்கன்னு கீர்த்தி சொல்லி அனுப்பிச்சாரு. அதில் கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் பார்த்துட்டீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் ஸ்டார்ட் வித் மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் யூ கம் டு స్టే ఇన్ తమిళనాడు సార్. మీరు తమిళనాడుకు వచ్చారు, రెండవ సినిమా చేస్తున్నారు, చాలా బాగా చేస్తున్నారు. యువర్ సపోర్ట్ టు కీర్తి హెస్ బీన్ వండర్ఫుల్ ఫర్ అ డెబ్యూటెంట్ డైరెక్టర్ టు బీ
behind the scene and working along with him. Hats off you to sir. Many more grand films for you in Tamil Nadu and all over the country. You're one of the top producers. Thank you for having me in this film. And next I should thank Kirti, of course. And இந்த படத்தோட கதையை வந்து சொல்லும் போது இல்லை கதையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் கீர்த்தி. I'm not going to say the story. Pradeep is there. Pradeep already has become நான் அந்த ரொம்ப ஸ்டாரை பற்றிலாம் சொன்னால் நாளைக்கு வந்து வேறு ஏதாச்சும் எழுதுவாங்க. அதில் பிரதீப் has become a big star. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டினியூஸ்லி being given good hits. உங்கள் மனதில் எல்லாம் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு dude. It's a dude who makes a lot of efforts. எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கின்ற ஒரு இயக்குனர் நடிகர். அவர் இயக்குகின்ற நடிகர் ப்ளஸ் இயக்குனர் நடிகர். So he's got a lot of ideas which he also imparts to the knowledge to the others around him. And really nice working with you, Pradeep. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி to work with you. And இந்த கதையை வந்து எனக்கு கீர்த்தி வந்து முதல்ல ஃபோனில் சொன்னார். சொன்ன உடனே நீங்கள் வந்து பிரதீப்புக்கு அங்கிளாக நடிக்கிறீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன் அங்கிளாக நடிக்கிறேன், அப்புறம் பொண்ணுக்கு அப்பாவும் நடிக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணுறதில்ல கீர்த்தி, ப்ளீஸ் வி டோன்ட் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். That's what I told him. Because I had a sabat of 5 years, I went off to politics and then again trying to come back like Chiranjeevi Garu. 7 years he went out, then he came back. So I'm trying to make a comeback, which definitely I will. அது வேறு. பட் கீர்த்தி வந்து நேரடியாக வந்து சொல்கிறேன் சார், there's a pivotal role that you have to do. It will have a lot of importance ன்னு சொன்னார். தென் வந்து நரேஷன் கொடுத்தாரு. And ஒரு 2 hours continuously he kept me spellboundன்னு சொல்லலாம். It's a new wave subject and அது ரொம்ப டெடிகேஷன். பிகாஸ் சூரரை போற்று அவர் வந்து சுதா கூட இருந்திருக்காரு. தென் சுதா of course gave me the chance of a cameo role in Hindi which I did along with Akshay Kumar. சர்ஃபிரான்ற படம் பண்ணேன். அப்போ கீர்த்தி வந்து கதை சொல்லும் போது there's something in it, a magic in it which I really like. And ஒரு புதிய சரத்குமாரை காண்பிப்பதற்கான முயற்சி எனக்கு தெரிஞ்சிச்சு. That's all I can say about the movie. ஏன்னா there's a grey shade, there's a dark shade, there's a entertainment side of சரத்குமார். ஒரு புதிய ஒரு சரத்குமாரை காண்பித்திருக்காருன்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்லுவேன். So thank you Kirti for giving me really a film where I had to put a lot of effort to work and enact the scenes that you gave me. அது முத வந்து போனோம் சார். இதை மட்டும் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் பிரியங்கா. நீங்கள் என் கூட டான்ஸ் ஆடுறதா யாரோ சொன்னாங்க. இந்த சாங்குன்னு தெரியல, அது அப்புறம் வச்சுக்கலாம், ஏன்னா அப்புறம் போயிடுவாங்க எல்லாரும். அப்போ கீர்த்தி வந்து very first day Niket was there. I should thank Niket and all the entire team. I had to thank because they've been so cooperative. 35 வயசு பையன் புதுசாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தோடனே எப்படி பத்திரமா பாதுகாப்பான அந்த மாதிரி இந்த 30 வயசு பையனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. கீர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு முக்கியமான ஒரு சீன் which is very difficult to handle னே சொல்லலாம். Though you have got experience behind you, a scene which was having different shades ன்னு சொல்கிறோம். அந்த different shades ஆன சீனை முதல்ல நீங்கள் இதை பண்ணுங்க சார்னு சொல்லிட்டாரு. Then of course Niket was there and Kirti. நான் சொன்ன கீர்த்தி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதை கொடுக்க முடியுமான்னு தெரியல because I'm not prepared into getting into the character அப்படின்னு சொன்னேன். Then that was the first scene that he gave me. That showed the confidence Kirti had on me and from there on it just went on a blast. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோம். Of course Mamita Baiju and all those people worked with me and music by Sai. It's wonderful to have you here, Sai, and your parents are there. That's one thing I love in life. A person who gives a lot of respect to parents, teachers, they are ones who become really great in life. You will become great someday. As it is, you are in the hearts of millions and millions of people. அதில் எல்லாமே ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்குது. அண்ட் நைஸ் ஒர்க்கிங் பிரதீப். அப்புறம் வந்து இந்த டுவெட் சாங் ஒன்று இருக்குது, அது மட்டும் இங்கே எங்கேயும் போட்டு காமிக்கல. சர்டன் திங்ஸ் அபவுட் மீ இந்த மூவி வந்து அவங்க சைலண்டாக வச்சுருக்காங்க. அது அந்த ஹீரோயின் யார் கூட ஆடி இருக்கேன் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிரியாங்க, அதெல்லாம் எதுவும் ஆசைப்பட்டு கேட்காதீங்க. இந்த நியூ ஜென் ஆக்டர் கூட நடிக்கிறதும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? இந்த நியூ ஜென் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ பிரதீப்போட நடிக்கும் போது என்னடா அது இந்த ஜெனரேஷனே வேற மாதிரி இருக்காங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்ற. நியூ ஜென் ஆக்டர்னா யாரை சொல்றீங்க? நியூ ஜென் நான் யாரு? legend. Okay, I got it. There's no generation gap anywhere for me. I'm just basically a youngster, a very common person. எப்படி சைக்கிளில் போய் பேப்பர் போட்டனோ அதே சரத்குமார் தான் இன்றைக்கி உங்க முன்னாடி நிற்கிறேன். ஐ எம் லேர்னிங். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. Every movie that I do, I take it as a first film, and this is my first film as far as Kirti is concerned, Pradeep is concerned, Mamita is concerned, entire producers and everybody has worked.
அண்ட் எனக்கு முதல் படமாக நினச்சி தான் ஒவ்வொரு படத்தையும் நடிக்கிறேன். அண்ட் ஐம் ஆன் டைம் டு கம் தேர் அண்ட் தே ஆர் என்கரேஜிங் மீ. என்றால் அந்த படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடை கண்டுபிடிச்ச கீர்த்திக்கு நன்றி நன்றி நன்றி. கோ டு த தியேட்டர் ஆன் 17th. தியேட்டரில் போய் படம் பாருங்கள். உள்ளே உட்காந்து மச்சான் படம் நல்லா இல்லை இப்படிலாம் வந்து போடாதீங்க கமெண்ட்டு. பட் எவ்ரிபடி இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். Let them go see the film for themselves and appreciate the film or negate the film. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Because the industry is surviving because of audience like you. கொஞ்சம் சத்தம் போடுங்களேன். Because it is surviving, we are working for you. வீட்டில் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கும், but still we will be in the set doing a comedy scene. That is the dedication we artists have. We work for you, we try to entertain you. Whatever pains that we go on in life, we are there to entertain you. We are giving our best. That may have difference of opinions, but let the people come into the theater and make a decision for themselves. Thank you. இந்த படம் மாபெரும் வெற்றியடைவதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை, பத்திரிகையாளரின் ஆதரவு தேவை, ஊடகத்தின் வாழ்க்கை தேவை. எல்லாருக்கும் நன்றி நன்றி. பிரியங்கா ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா கியூட்டா எல்லாருக்கும் முத்தம் கொடுக்குறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க. அதனால சார் வந்து கட்டி பிடிங்கன்னு நான் கேட்கல, வேண்டாம் தப்பா போயிடும். இருந்தாலும் நீங்க வந்து ஓடி வரீங்க. வேண்டாம் வேண்டாம் பிரியங்கா ப்ளீஸ் ப்ளீஸ். We love you சரத் சார். மீண்டும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் அவருக்காக கொடுத்துடலாம். இந்த ஒரு சரத்குமார் சார் பார்க்கறதுக்காக டூட்ல நாங்க எல்லாரும் வெயிட்டிங்ல